Sathukudi Ne Strawberry எட்டாதுடி நான் கட்ட நமக்குள்ள எப்படி செட்டா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்த வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரூவில் பார்த்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் புதுசாக பாருங்க, மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் அதான் கொஞ்சம் கஷ்டம். எடிட் பண்ணி பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நீங்கள் ப்ரூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்துலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ரூவில் பார்த்து வீடியோ பண்ணுறது பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களால் நீங்கள் ப்ரூவில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணி முடியல. இல்லை ப்ரோ என்கிட்ட இந்த ஆப் இல்லை அப்படின்னா இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் அந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க போய் டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் ஒரு வீடியோ செட் பண்ணாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் பர்சனல் கால் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன். மறக்காம இன்ஸ்டாகிராமில் பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் இந்த ஆப் பார்த்தா நீங்கள் ஓட்டில அப்படின்னா மறக்காம டெலிகிராம் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்துங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இந்த உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அதில் ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுற லிங்க்கும் QR கோடு ஃபாண்ட் தேவைப்படுது. கிரியேட் பண்ணுறது ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட்டு லிங்க்கு QR கோடு மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துற வேணுன்றவங்க எடுத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணா பண்ணிடணும் அந்த டேட்டா கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு அந்த ஒரு டேட்டா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடில் இருக்கும். ஃபாண்ட் லிங்கில் அப்படின்னு சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது கொஞ்சம் கூட புரியல போகும் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட நீங்கள் எடுத்து சொல்லுங்க. ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வரேன். நீ செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்றே பண்ண தேவை, எந்த ஒரு எஃபெக்ட் எதுவும் ஆட் பண்ண தேவை. ஜஸ்ட் எல்லா எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாக பார்த்தா வீடியோ தான் மேக் பண்ணி வச்சுலாம் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டும் யாரோ சேட் பண்ணி நீட் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோக்கு பேக் ரெண்டு பேக்ரவுண்ட் பார்த்து ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு ரெண்டு பேர் ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் பார்த்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பிக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் பின் மெசேஜ் அந்த ஆப் லிங்க் கொடுத்துரு வேண்டுங்க எடுத்துங்க. ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா அதாவது இந்த ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஆப் ஓப்பன் எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா கிளிக் பண்ணா பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் லோட் ஆகுது. ஓகேங்களா? வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ரிமூவ் பேஜ்ன்ற ஆப்ஷன் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பேஜ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? அதே போல் இந்த ஒரு ஃபோட்டோவும் அதோட நெக்ஸ்ட் யாரோ சாட் பண்ணிருப்போம் அவங்களுடைய ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் இதே போல் ரிமூவ் பண்ணால் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ரெண்டு ஃபோட்டோ கரெக்டாக பார்த்தா ரெண்டு ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக பார்த்தா எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்து திருப்பி உங்கள் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு மாதிரி கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி பார்த்து அந்த ப்ராஜெக்ட் உள்ள பார்த்தா போயிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த உள்ள வந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் நிறைய வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் ஒன்று வீடியோ எடிட் பண்ணுறது மோட்டிவேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, உள்ள வந்துட்டீங்க அப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் ஆரஞ்சு இருக்கும். கீழே இந்த இடத்துல ஒரு பயோடே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி கலர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் ஃபிட் இருக்கும். ஃபிட் செலக்ட் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணி கேலரி எல்லா ஃபோட்டோஸ் வரும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்து உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக பார்த்தா இந்த பாக்ஸில் பார்த்தா பக்காவாக செட் பார்த்து ஆகிடும். ஓகேங்களா? இதான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். எந்த ஒரு எஃபெக்ட் மேட் ஜஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ண மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி 1.26 இங்கே ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும். அந்த கேர்ள் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபிட்டுங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பண்ணி ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? இங்கே உங்களுடைய ஃபோட்டோவும் அவங்களுடைய ஃபோட்டோ இங்கே மேலே பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோ கீழே பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க சேஞ்ச் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் இங்கே அவங்களுடைய ஃபோட்டோ அதாவது கேர்ளோட ஃபோட்டோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு பேர் பார்த்தா ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ. ஓகேங்களா? மேலே ஒரு ஃபோட்டோ கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கும். ரெண்டு ஃபோட்டோ இருக்கும். ரெண்டு ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணி சாங்கில் டவுன் பண்ண தேவை. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் கிளிக் பண்ணுங்க. அதில் வீடியோ 100 பிக்சல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் சொல்லுங்கள். எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க 2 மினிட்ஸோட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ தான் சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.